அக்கா வந்து பார்க்க வராரு. நம்ம வந்து அபி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்னங்க நெனச்சிட்டு இருக்காங்க உங்க வீட்ல? ஏங்க இப்படிலாம் பண்றாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒண்ணும் புரியல எனக்கே. ஏன் இப்படி எங்க சித்தப்பா பண்ணாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. என் அக்கா பாவம்னு உங்களுக்கா தெரியவே தெரியாதா? இந்த விஷயம் எங்க அக்கா கேள்விப்பட்டா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா. நான் சொல்லாம இருக்கேன். ஆனா இப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க பாரு நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம். சரி முக்கியமான விஷயமா தான் நான் வந்தேன் அப்படின்னோனே, என்ன விஷயங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்க பாட்டி சொன்ன விஷயத்துக்கு என்ன வந்து நீ பதில் சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன விஷயத்த பத்தி பேசுறீங்க? வேற என்ன? நாங்க தான் வந்து சொல்றோம்ல புட்டிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நீ வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விரும்புறாங்க. அப்படின்னோனே நான் வந்து வரமாட்டேன். அங்க எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. நீயே சொல்லு இப்ப இருக்க நிலைமையில வந்து உன் அக்காவும் என் தம்பியும் சேர முடியுமா? சேர முடியாதுல்ல. நீ அங்க வந்து புட்டிக் வச்சு நடத்திட்டேன்னா கண்டிப்பா சீக்கிரமாவே வந்து 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அது எப்படி நடக்கும்? கண்டிப்பா நடக்கும். நீ வந்து பாரு. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நெருங்குனா தானே கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை தீரும். இப்ப நீ வா. அதுக்கப்புறம் வந்து உன்னோட அக்காவும் அங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க. அப்புறம் என்ன சீக்கிரமாவே வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்க. நீ உங்க 2 பேரும் சேரணும்னு விரும்பினியா, நீ கண்டிப்பா வந்து தான் ஆவணும். புரியுதா? அப்படின்னோனே, சரி ஓகே. அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? நீங்க என் பேர அபின்னு அழகா கூப்பிடணும். அதுவும் பணிவா வான்னு கூப்பிடணும். அப்பதான் வருவேன் அப்படின்னோனே, ஐயோ! இது வேறவா அபி அப்படின்னு சொல்றாரு. அப்பலாம் கிடையாது. பணிவா சொல்லணும். சரிம்மா அபி, தயவுசெய்து வாம்மா எங்க வீட்டுக்கு புட்டிக் நடத்த ஓகேவாம்மா அப்படி சொன்னோனே, ஆ சரி, சரி. ஓகே, ஓகே. இது நல்லா தான் இருக்கு. சரி நான் வர்றத பத்தி யோசிக்கிறேன். ஐயோ! இவ டென்ஷன் தாங்கலையே! அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி நான் வரேன் நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு அனுப்புறாங்க. கண்டிப்பா வந்துரு அப்படி சொல்லிட்டு போறாரு. வேற வழியே கிடையாது. நம்ம போய் தான் தீரணும். அப்பாவுக்கும் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கும் பணம் வேணும். அக்காவோட வாழ்க்கையும் சரிப்படுத்தணும்னா அவங்க வீட்டுக்கு போறது தான் கரெக்ட்டு அப்படி சொல்லிட்டு அபி முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில முரளி இத தெரிஞ்சுக்கிறாரு. முரளி செமையா டென்ஷன் ஆயிறாரு. என்ன அபி இப்படி முடிவு எடுத்துட்டா அப்படி சொல்லிட்டு அபிகிட்ட வந்து ஏன் அபி இப்படிலாம் பண்ற? நீ அங்க போ வேணாம் அப்படி சொல்றாரு. இங்க பாருங்க என் பிரச்சனையில நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. எனக்கு நெறைய பிரச்சனைங்க இருக்கு. அதனால வந்து உங்க வேலைய மட்டும் பாருங்க அப்படின்ற மாரி சொல்லி விட்டுறாங்க. அதனால முரளி செம கோவமாயிறாரு. எப்படி அபி வந்து என்கிட்ட இப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அபி இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்கிட்ட இப்படி பேசுறியே அப்படி சொல்லி கேட்குறாரு. இங்க பாருங்க சார், எனக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். தயவுசெய்து நீங்க கவலைப்படாம எதை பத்தி இருங்க. நான் பார்த்துப்பேன் சார் எல்லாரையும். இங்க பாரு அபி, ஒரு வேளை நீ வந்து அங்க போனீன்னா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, அபி அதுக்கும் சைலண்டா இருக்காங்க. முரளி வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அபி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து அனு வந்து முரளி சார் வந்து என்ன பேசினார் அபி? ஒண்ணும் இல்ல அத நான் பார்த்துக்கிறேன் விடு. முரளி சார் என்னை பத்தி கவலைப்படுறாரு அனு. அதனால தான் அப்படி சொல்றாரு போல இருக்கு. முரளி சார் என்ன சொன்னாலும் கண்டுக்க போறதில்ல. எனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் நாங்க போய் தான் ஆகணும். எதுக்கு அபி இவ்ளோ பிடிவாதமா இருக்கேன்னு அனு கேட்குறாங்க. வேற வழி இல்ல. நான் சீக்கிரமா அங்க போனா தான் சீக்கிரமா நீ அந்த வீட்டுக்கு போ முடியும் அப்படின்னோனே, அனு வந்து யோசிக்கிறாங்க. சரி அபி உன் விருப்பப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல அவங்க அப்பா, அவங்க அம்மா 2 பேரும் ஒத்துக்காம இருக்காங்க. அபி வந்து சம்மதிக்க வைக்கிறாங்க எல்லாரையுமே. இங்க அபி வரத கேட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வந்து கரெக்ட்டா ஃபோட்டோ வந்து உடையிற மாதிரி வந்து கீழ விழுது. அப்ப கரெக்ட்டா அபி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஏன்பா இப்படிலாம் பண்ற? பாரு கீழ போட்ட. இந்நேரம் அபி வரல அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டுறாங்க. அந்த வேலையாட்கள. சாரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க போறாங்க. இந்த ஃபோட்டோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இது வந்து ராகவோட அம்மாவோட ஃபோட்டோ அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியா? அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அபி வந்து அத பார்க்குறாங்க. ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமாம்மா அவ அழகா இருப்பா. உன்ன மாரி எல்லா வேலையும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட பாட்டி வந்து சொல்றாங்க. அபி வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அவங்க அம்மா நல்லா சிரிச்சபடி தான் இருக்காங்க. ஆனா அவங்க புள்ள தான் அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ராகு வந்து திரும்பி நிற்கிறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.